இன்னைக்கு மதியம் நானும் செல்வா கொஞ்சம் வெளில தான் போயிருந்தோம். போகும்போதே பயங்கரமான மழை. அப்பா எவ்வளோ நேரம் அதுவும் நல்லா நனைஞ்சிட்டோம். அப்படியே ஒரு இடமா நின்று நின்று தான் போனோம். பட் பயங்கரமா நனைஞ்சிட்டோம். போகும்போதே கொஞ்சம் டைம் ஆயிருச்சு. எங்க சர்ச்சோட பங்கு கோவில் தான். கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துட்டு போன வேலையும் முடிஞ்சிருச்சு. அப்படியே நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வரும்போதே ஒரு 4:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அத்தை ரெடியாக பால் பீச்சு வச்சுருந்தாங்க. வந்ததும் அப்படியே டீ போட்டுட்டு இருக்கும்போதே செல்வா திடீர்னு வெளில போயிட்டான். அப்புறம் வந்ததும் எல்லாருமே டீ குடிச்சாச்சு. இன்னைக்கு நைட்டுக்கு என்ன சாப்பாடுனா ரசம் வச்சு கொத்தரவங்காய் பொரியல் தான். இந்த காம்பினேஷன் செல்வாக்கு ரொம்ப பிடிக்கும். பட் பார்த்து பார்த்து தான் செஞ்சேன். கொத்தரவங்காய் கொஞ்சம் சொதப்புன மாதிரி இருந்தது. பட் அத்தை நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. அத்தைக்கு அப்பத்தாக்க மட்டும் தோசை ஊற்றுனேன். அப்படியே சாப்பிட்டுட்டு செல்வா மனசே இல்லாமல் நைட்டு சென்னை கிளம்பிட்டான். இருக்கவான்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அப்பா சாமி ஒழுங்கா போ, மறுபடியும் 10 நாளைக்கு அப்புறம் ஊருக்கு வரணும் அப்படின்னு செல்வாவை அப்படியே அனுப்பி வச்சுட்டு கொஞ்சம் சாப்பாடு இருந்தது தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு தூங்க வேண்டியது தான். ஹாய் சுவாதி சிஸ்டர், தரணி சிஸ்டர், முத்துலட்சுமி சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறக்காமல் நம்ம சேனலுக்கு